Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டாப் 20 ஆர்டிகல்ஸ் வீடியோ சீரிஸ் 16 பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி சார்ந்த உறவுகள். ஆல்ரெடி சட்டமன்ற உறவுகளும் நிர்வாக உறவுகளும் பார்த்து முடிச்சிருப்போம். இதுல நிதி சார்ந்த உறவுகள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விதி பாத்தீங்கன்னா விதி 265 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சட்ட அதிகார நிலையினர் அல்லாத வகையில் வரி விதிப்பு ஏதும் செய்யக்கூடாது. சட்ட அதிகார நிலையினர் அல்லாத வகையில் வரி விதிப்பு ஏதும் செய்யக்கூடாது. அதாவது எல்லாமே சட்டப்படி தான் நடக்கணும். அதாவது இப்ப இதுக்கு இந்த வருமான வரிக்கு நமக்கு வரி இருக்குன்னா அதுக்கு மட்டும் தான் வரி விதிக்கணும். அதை தாண்டி இல்லாததுக்கெல்லாம் நம்ம வரி இதுக்கு வரி கட்டுங்க அதுக்கு வரி கட்டுங்கன்ட்டு நம்ம மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்ட்டு நம்ம அரசியல் அமைப்பிலே சொல்லியிருக்காங்க. விதி மூலம் இந்த விதி மூலம் 265 சட்ட அதிகார நிலையினர் அல்லாத வகையில வரி விதிப்பு ஏதும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. விதி 266 பாத்தீங்கன்னா இந்தியாவின் தொகுப்பு நிதி மற்றும் பொது நிதி மற்றும் மாநிலங்களின் தொகுப்பு நிதி மற்றும் பொது நிதி. அதாவது இந்தியாவினுடைய தொகுப்பு நிதியிலிருந்து தான் அனைத்து பணியாளர்களுக்கும், அதாவது அரசு பணியாளர்களா இருக்கட்டும், அதே மாதிரி நீதிபதிகள், பாராளுமன்றத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருக்குமே இந்த தொகுப்பு நிதியிலிருந்து தான் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் எல்லாருக்குமே இந்த தொகுப்பு நிதியிலிருந்து தான் ஊதியம் கொடுப்பாங்க. அதாவது சம்பளம் இதுல இருந்து தான் கொடுப்பாங்க. பொது நிதி அப்படின்றது மாநிலங்களோட நலனுக்காக பொதுவாக வச்சிருக்கிற நிதி தான் பொது நிதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது மாநிலங்களினுடைய தொகுப்பு நிதியும் இருக்கு மற்றும் பொது நிதி. அப்படின்னா மாநிலங்களோட பொது நிதி அப்படின்னா அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் பயன்படும். இந்தியாவினுடைய பொது நிதி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் பொதுவான நிதி. அதாவது எல்லா மாநிலத்துக்கும் பொது அப்படின்ற மாதிரி சில திட்டங்களை செயல்படுத்துறதுக்காக இருக்கட்டும், மற்ற எல்லா விஷயத்துக்குமே பொது நிதி அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? அதை பத்தி சொல்றது விதி 266. விதி 267 பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் எதிர்பாராத செலவு நிதி. மத்திய மாநில அரசுகளினுடைய எதிர்பாராத செலவு நிதி தொகுப்பு நிதி பொது நிதி மட்டும் அல்லாம எதிர்பாராத செலவு நிதியும் இருக்கும். அது எதிர்பாராத சூழ்நிலையில இப்போ ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த அமௌண்ட் யார்கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரோட கண்ட்ரோல்ல இருக்கும். அதே மாதிரி மாநிலங்களா இருந்தா ஆளுநரோட கண்ட்ரோல்ல இருக்கும். மத்திய மாநில அரசுகளினுடைய எதிர்பாராத செலவு நிதி அதை பத்தி சொல்றது விதி 267. 266னா தொகுப்பு நிதி, 267னா எதிர்பாரா செலவு நிதி. விதி 268 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசால விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்பட்டு மாநில அரசே பயன்படுத்தி கொள்ளும் வரிகள். இந்த 268, 69, 270 இது மூணு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாம்லயும் கேட்பாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. விதி 268 என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்பட்டு மாநில அரசே பயன்படுத்தி கொள்ளும். மத்திய அரசு விதிப்பாங்க இவ்வளவு டாக்ஸ் அப்படின்ட்டு, ஆனா மாநில அரசு தான் வசூலிச்சு மாநில அரசே பயன்படுத்திக்கும். அது விதி 268. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த காசோலை, காப்பீடுகள், பங்குகள் மற்றும் பரிமாற்றம்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது போன்றவற்றினுடைய ஸ்டாம்ப் டியூட்டிஸ், அதாவது வில்லை கட்டணம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த இதுவெல்லாம் யார் தான் மாநில அரசு தான் வசூலிப்பாங்க. மாநில அரசோட நலனுக்காக தான் பயன்படுத்திப்பாங்க. இதுவே யூனியன் பிரதேசமா இருந்தா மத்திய அரசு வசூலிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து விதி 268ல ஏ பாத்தீங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்படும் சேவை வரி. மத்திய அரசால் விதிக்கப்படும் சேவை வரி, சேல்ஸ் டாக்ஸ். இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 88வது திருத்தம் 2003 மூலம் சேர்க்கப்பட்டது. ஆனால் 101வது திருத்தம் 2014 மூலம் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டதால் விதி 268 ஏயின் கீழான சேவை வரி நீக்கப்பட்டுவிட்டது. ஓகேங்களா? இது மத்திய அரசால விதிக்கப்பட்ட ஒரு சேவை வரி தான். இது என்ன பண்ணாங்க, 88வது திருத்தம் 2003 மூலம் சேர்த்தாங்க. ஆனால் 101வது திருத்தம் 2016 மூலம் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டதால விதி 268 ஏயின் கீழான சேவை வரி நீக்கப்பட்டு விட்டது. ஓகேங்களா? விதி 269 பாத்தீங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அதன் வருவாய் முழுவதும் மாநில அரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் வரிகள். மத்திய அரசால விதிக்கிறாங்க, மத்திய அரசே வசூலிக்கிறாங்க, ஆனா அதனுடைய வருவாய் முழுவதும் மாநில அரசுக்கு ஒதுக்கீடு செய்யறாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு இடையிலான வர்த்தகம்,
மாநிலங்களுக்கு இடையிலான வர்த்தகம்லாம் நடக்குதுன்னா அது எந்தெந்த மாநிலங்களுக்கு இடையில நடக்குதோ அந்த மாநிலத்தோட நலனுக்காக வந்து அதை ஒதுக்கீடு செஞ்சிருவாங்க. ஓகேங்களா? மற்றபடி எல்லா மாநிலமும் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் பகிர்ந்து அளிச்சிருவாங்க. மத்திய அரசு தான் விதிக்கிறாங்க, வசூலிக்கிறாங்க. ஆனால் அதனுடைய வருவாய் முழுவதும் மாநில அரசுக்கே வந்து ஒதுக்கீடு செஞ்சிடுறாங்க, மத்திய அரசு எடுத்துக்கல. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 269 ஏ பார்த்தீங்கன்னா இவ்விதி 101வது திருத்தம் 2016 மூலம் சேர்க்கப்பட்டது. இதன்படி மாநிலங்களுக்கு இடையிலான வரி மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநில அரசுகளுக்கு வழங்கப்படும். ஓகேங்களா? மத்திய அரசால விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநில அரசுக்கு, அதாவது 269 போலதான் இது வந்து என்னன்னா அந்த மாநிலங்களுக்கு இடையிலான வணிகம் மற்றும் வர்த்தகம் மீது விதிக்கிற ஜிஎஸ்டியை பத்தி பேசுறாங்க. அதனாலதான் இது 101வது திருத்தம் 2016 மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்றாங்க. மாநிலங்களுக்கு இடையிலான வணிகம் மற்றும் வர்த்தகத்தின் மீது விதிக்கிற ஜிஎஸ்டி. அடுத்ததா பாத்தீங்கன்னா விதி 270. இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அதன் வருவாயை மத்திய மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ளும் வரிகள் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுவே விதி 268னா மத்திய அரசால விதிக்கப்பட்டு மாநில அரசால வசூலிக்கப்பட்டு மாநில அரசை பயன்படுத்திப்பாங்க. 269னா மத்திய அரசால விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு அதன் வருவாய் முழுவதும் மாநில அரசுக்கு ஒதுக்கீடு செஞ்சிடறாங்க. ஓகேங்களா? இது 270 பார்த்தீங்கன்னா 2 பேருமே பகிர்ந்துக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து யாருடைய பரிந்துரைப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனோட பரிந்துரைப்படி குடியரசுத் தலைவர் வந்து தீர்மானிக்கும் முறையில் வந்து இவங்க வந்து பகிர்ந்துப்பாங்க. ஓகேங்களா? ஃபினான்ஸ் கமிஷன் தான் எவ்வளோ பகிர்ந்துக்கணும், மத்திய அரசு எவ்வளோ எடுத்துக்கணும், மாநில அரசு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வரி கீழே எதெல்லாம் வராதுன்னு பார்த்தீங்கன்னா விதி 268 குறிப்பிட்டிருக்க வரி 269, அடுத்ததாக பார்க்க போகிற விதி 271. இந்த வரிகள்லாம் வந்து இந்த 270 அடங்காது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக விதிக்கப்படுற தீர்வை வரின்னு சொல்லுவாங்க, அது வந்து செஸ் வரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த வரியும் இதில் அடங்காது. அப்போ அது தவிர்த்து வேற என்னென்ன வரியெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருமான வரி அப்படின்வாங்க. வருமான வரியிலுமே விவசாய வருமானம் சார்ந்தது வந்து இதில் அடங்காது. ஏன்னா விவசாய வருமானம் சார்ந்தது மாநில அரசு தான் வந்து அந்த வரியை வந்து வசூலிப்பாங்க. மற்ற வருமான வரிகள் எல்லாமே வந்து மத்திய அரசு வசூலிச்சு அதை மத்திய மாநில அரசுகள் வந்து பகிர்ந்து கொள்ளுவாங்க. ஓகேங்களா? விதி 270. விதி 271 பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்காக விதி 269 மற்றும் விதி 270 கீழ் வரும் வரி விதிப்புகள் மீது பாராளுமன்றம் தண்ட தீர்வை விதிக்கலாம். மத்திய அரசுக்காக இப்ப 271 என்ன சொல்றாங்க, 269 270 கீழே வரும் வரி விதிப்புகள் மீது சர்சார்ஜ் வந்து விதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல 269 270 மத்திய அரசு தான் வந்து வசூலிப்பாங்க, அந்த வரியை வந்து நிர்ணயம் செஞ்சு வசூலிப்பாங்க. ஓகேங்களா? 269 இருந்தா அதை மாநில அரசுக்கு பயன்படுத்திக்க கொடுத்து 270 இருந்தா 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ மத்திய அரசு எங்கெங்க வசூலிக்கிறாங்களோ அந்த இடத்துல தான் வந்து பாராளுமன்றம் வந்து தண்ட தீர்வை, அதாவது சர்சார்ஜை வந்து விதிக்கிறத பத்தி பேசுறது வந்து 271. சர்சார்ஜ் விதி என்னன்னு கேட்டாங்கன்னா 271. ஓகேங்களா? இந்த தண்ட தீர்வை விதிக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த சர்சார்ஜை ஃபுல்லா மத்திய அரசு தான் வந்து எடுத்துப்பாங்க. மத்திய அரசு தான் இந்த சர்சார்ஜ் ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி மீது சர்சார்ஜ் வந்து விதிக்க இயலாது. மற்ற வரிகள் மீது தான் வந்து நம்ம சர்சார்ஜை விதிக்க முடியும். இப்போ ஜிஎஸ்டி அந்த வரிகளுக்கு இருக்கு அப்படின்னா அந்த வரிகள் மீது நம்மளால விதிக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து விதி 273 பார்த்தீங்கன்னா சணல் மற்றும் சணல் பொருட்கள் மீது ஏற்றுமதி தீர்வைக்கு பதிலாக மானியம் வழங்குதல். சணல் மற்றும் சணல் பொருட்கள் மீது ஏற்றுமதி தீர்வைக்கு பதிலாக மானியம் வழங்கலாம். ஆனால் இந்த மானியம் எப்போதான் வழங்க முடியும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்த 10 ஆண்டுகளுக்கு மட்டும்தான். அதாவது கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்து 10 வருஷம் தான் ஆகுது அப்படின்னா அப்போ மட்டும்தான் வந்து இந்த மானியம் வந்து நம்மளால வழங்க முடியும். ஓகேங்களா? தீர்வைக்கு பதிலாக வந்து மானியம் வழங்குதல் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நம்ம பார்த்து செஸ் வரி அப்படின்றோம் பாத்தீங்களா, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு பொருளின் மீது விதிக்கப்படுற வரி, அதுதான் வந்து தீர்வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து தீர்வை தான் நம்ம விதிக்க முடியும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு மேலேயே ஆயிடுச்சுன்றதுனால நம்மளால மானியம் வழங்க முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 275.
மத்திய அரசிடமிருந்து சில மாநிலங்களுக்கு மானியம் வழங்குதல். மத்திய அரசிடமிருந்து சில மாநிலங்களுக்கு மானியம் வழங்குதல். இது வந்து 2 வகையான மானியம் சொல்லுவாங்க. சட்டப்பூர்வ மானியம், விருப்ப மானியம். இந்த விதியின் கீழே வர்றது பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வ மானியம். விருப்ப மானியம்னா 282 கீழே வரும். சட்டப்பூர்வ மானியம்னா 275, விருப்ப மானியம்னா 282. ஓகேங்களா? இந்த நிதி வந்து எதுலேருந்து வழங்குவாங்க, மானியம் எதுலேருந்து வழங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொகுப்பு நிதி, அதாவது விதி 266 பார்த்தோம் பார்த்தீங்கன்னா தொகுப்பு நிதி, அதிலிருந்து தான் வந்து இதை வழங்குவாங்க. ஓகேங்களா? எதிர்பாரா செலவின நிதி கிடையாது, தொகுப்பு நிதியிலேருந்து தான் வழங்குவாங்க மாநிலங்களுக்கு மானியம் வழங்குதல். அடுத்து பார்த்தீங்கன்னா விதி 276 தொழில்கள், வர்த்தகங்கள், வேலைகள் மற்றும் பணிகளின் மீதான வரிகள். அதாவது தொழில்கள், வர்த்தகங்கள், வேலைகள், அதன் மீதான மற்றும் பணிகள் மீதான வரிகளை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து விதி 277 பார்த்தீங்கன்னா சேமிப்புகள். எப்பயுமே வந்து வருமானம், அதாவது வர்றது செலவு போக மிச்சம் சேமிப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை பற்றி குறிப்பிடுறது வந்து விதி 277. அடுத்து விதி 279 பார்த்தீங்கன்னா மொத்த வருமானத்தையும் மற்றவற்றையும் கணக்கிடுதல். நமக்கு வரிகள் மூலமாக எவ்வளோ வந்திருக்கு, அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ அமைச்சிருக்காங்க, எல்லா வருமானத்தையும், மொத்த நாட்டு வருமானம் அதான் சொல்கிறோம் பார்த்தீங்களா, மொத்த நாட்டு வருமானம், அந்த மொத்த வருமானத்தையும் மற்றவற்றையும் கணக்கிடுதல் வந்து விதி 279. விதி 279 ஏ பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில், அதாவது ஜிஎஸ்டின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது எந்த விதியின் படி அமைக்கப்பட்டது, 279 ஏயின் படி. இது எந்த திருத்தம் மூலம் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 101வது திருத்தம் 2016. 101வது திருத்தம் 2016. அதாவது ஒரு திருத்தம் நம்ம கொண்டுட்டு வரோம்னா அந்த திருத்தம் கொண்டுட்டு வந்த 60 நாட்களுக்குள்ள அந்த கவுன்சிலை வந்து நம்ம அமைக்கணும். ஓகேங்களா? அதன்படி 101வது திருத்தம் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. கொண்டுட்டு வந்த 60 நாட்களுக்குள்ள, அதாவது செப்டம்பர் 15, 2016 ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கிறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யாரா தான் இருப்பாங்க, மத்திய நிதி அமைச்சர். மத்திய நிதி அமைச்சர், இது இம்பார்ட்டண்டா கேட்பாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய தலைவர் யாரு, மத்திய நிதி அமைச்சர். இது எந்த திருத்தம் மூலம் கொண்டு வரப்பட்டது, 101வது திருத்தம் 2016. ஓகேங்களா? அடுத்த விதி 280 பார்த்தீங்கன்னா மத்திய நிதிக்குழு. மத்திய நிதிக்குழு இது வந்து குடியரசுத் தலைவர் அமைப்பாரு, அவருடைய பரிந்துரைப்படி தான் அமைப்பாங்க. இதுல வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1+4, அதாவது ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள். இதுல தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பொது விவகாரங்கள்ல யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அவங்கள வந்து தலைவரா சூஸ் பண்ணுவாங்க. மற்ற 4 உறுப்பினர்கள்ல ஃபர்ஸ்ட் இருக்க 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கணக்குகள், அதாவது வந்து இந்த ஆடிட்டு, அதே மாதிரி பொருளாதாரம், நிதி நிர்வாகம், இதுல எல்லாத்துலயும் வந்து யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அதுல இருந்து 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த கணக்கு வழக்கு பார்க்கறது, பொருளாதாரம், இந்த பொருளாதாரத்துல எக்கனாமிக்ஸ்லாம் வந்து யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து ஒருத்தர் 4வதா இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்கணும். அந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்கள ஒரு உறுப்பினராக சேர்ப்பாங்க. 1+4. ஓகேங்களா? ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள். அதே மாதிரி வந்து இது அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பா, அரசியல் அமைப்பு சாராத ஒரு அமைப்பான்னு கேட்டாங்கன்னா அரசியல் அமைப்பு சார்ந்த அமைப்பு. ஏன்னா இதுல வந்து விதியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் பண்ணி அரசியல் அமைப்பு படி இதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மத்திய நிதிக்குழுன்னு கேட்டாங்கன்னா விதி எந்த விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 280. ஓகேங்களா? இது வந்து குவாசி ஜுடிஷியல் அப்படின்வாங்க. இது வந்து ஒரு பாதி நீதித்துறை மாதிரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இது வரைக்கும் வந்து 15 நிதிக்குழு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ 16வது நிதிக்குழுவோட செயல்பாடு போயிட்டு இருக்கு. அதோட தலைவர் பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா. ஃபர்ஸ்ட் நிதிக்குழுவோட தலைவர் பார்த்தீங்கன்னா கேசி நியோகி. 15வதுன்னு பார்த்தீங்கன்னா என்கே சிங். ஓகேங்களா? அடுத்து விதி 281 பார்த்தீங்கன்னா நிதிக்குழுவினுடைய பரிந்துரைகள். நம்ம நிதிக்குழு அமைச்சிட்டோம், அவங்க என்னென்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றதுலாம் வந்து விதி 281 கீழே வரும். ஓகேங்களா? அடுத்து விதி 285 பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீது மாநில அரசின் வரி விதிப்பிலிருந்து விலக்களிப்பு. மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்து இருந்தா அதன் மீது மாநில அரசு வந்து வரி விதிக்க கூடாது. அந்த வரி விதிப்புல இருந்து விலக்களிப்பை பத்தி பேசுறது 285. விதி
287 பார்த்தீங்கன்னா மின்சாரத்திற்கு வரியின்றி விலக்களிப்பு. மின்சாரத்துக்கு வரிலாம் எதுவும் கிடையாது, பயன்பாட்டு கட்டணம் மட்டும்தான், சார்ஜஸ் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே தவிர டாக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதை பற்றி சொல்கிறது விதி 287. விதி 289 பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீது மத்திய அரசின் வரி விதிப்பில் இருந்து விலக்களிப்பு. மாநில அரசுக்கு சொந்தமான சொத்து இருந்தால் அது மீது மத்திய அரசோட வரி விதிப்புல இருந்து விலக்களிப்பை பற்றி பேசுறது 289. 285 தான் மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீது மாநில அரசின் வரி விதிப்பில் இருந்து விலக்களிப்பை பற்றி பேசுறாங்க. அடுத்த விதி 292 பார்த்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் கடன் வாங்குதல் குறித்தது. இப்போ இந்திய அரசாங்கம் வந்து சஃபிஷியண்டான பணம் இல்லை நமக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அவங்களும் கடன் வாங்குவாங்க. அந்த கடன் வாங்குறத பற்றி இப்போ கவர்மெண்ட் பாண்டுலாம் இருக்குன்னா அதெல்லாம் ரிசர்வ் பேங்க்ல கொடுத்து ரிசர்வ் பேங்க் கிட்ட இருந்து வாங்குவாங்க, அப்படி இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து வாங்கலாம். அந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்து வாங்குற கடனை பற்றி பேசுறது தான் வந்து விதி 292. விதி 293னா மாநில அரசாங்கங்கள் கடன் வாங்குதல் குறித்து. மாநில அரசாங்கங்கள் வந்து ஒன்று மத்திய அரசு கிட்ட இருந்து வாங்கலாம், இல்லை பக்கத்து மாநிலங்கள் கிட்ட இருந்து வாங்கலாம். அந்த மாதிரி வாங்குற கடனை பற்றி பேசுறது 293. அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்துரிமை. இது வந்து விதி 300A. இது வரைக்கும் வந்து நிதி சார்ந்த உறவுகள் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது சொத்துரிமை மட்டும் தனியாக ஒரு விதின்றதுனால அதை பார்த்துக்குறோம். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் அடிப்படை உரிமையில் இருந்தது, இப்போ சட்ட உரிமையாக மாற்றிருக்காங்க. அது எந்த விதியின் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விதி 300Aவின் கீழ். இது எந்த சட்ட திருத்தம் மூலம் கொண்டு வரப்பட்டதுன்னா 44வது சட்ட திருத்தம் 1978ஆம் ஆண்டு. இதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் படி அல்லாமல் எவரிடம் இருந்தும் சொத்துரிமையை பறிக்க முடியாது. சட்டத்தின் படி மட்டும்தான் ஒருத்தர் கிட்ட இருந்து நம்ம சொத்துரிமையை பறிக்க முடியுமே தவிர வேற எந்த வழிகளிலும் பறிக்க முடியாது. இது ஒரு சட்ட உரிமை அப்படின்றத பத்தி சொல்றது வந்து விதி 300A. ஓகேங்களா? இதுல மத்திய மாநில அரசுகளுக்கான சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள் 3 வகையான உறவுகளும் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.